இன்றைக்கி வீடியோவில் நான் ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் தான் என் செடிகளுக்கெல்லாம் கொடுக்க போகிறேன். அப்போ அதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இதை வீடியோ எடுக்கிறேன். இப்போ இது வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறது வந்து ஒரு சாலட் குக்கும்பர். இந்த சலாடுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா கிச்சனில், அந்த வெள்ளரிக்காய். இது நம்ம பச்சையாக சாப்பிடுவோமே அந்த வெள்ளரிக்காய். இப்போ இது ஏன் சூஸ் பண்ணேன், இதில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது, செடிகளுக்கு இது எப்படி கொடுக்கலாம், இதனால் என்ன சத்து குறைபாடு இருந்தால் இதை கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்ஸ் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சலாட் குக்கும்பரை வந்து நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்க போகிறேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு இதை மிக்சியில் நல்லா அரைச்சிடலாம். இப்போ இந்த குக்கும்பர் வந்து இந்த வெள்ளரிக்காய், நம்ம பச்சையாக சாப்பிடுவோமே அந்த வெள்ளரிக்காய், அது இதில் வந்து காப்பர், பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ், மெக்னீஷியம், இந்த சத்து எல்லாமே இருக்குது. ஸோ இந்த சத்துக்கள் எல்லாமே செடிகளுக்கு தேவையானது. ஸோ நான் வந்து இந்த மெக்னீஷியம் குறைபாடு உள்ள செடிகளுக்கு இதை வந்து நான் செலக்டிவாக இதை சூஸ் பண்ணி இதை அரைச்சி ஃபர்டிலைசராக கொடுக்குற வழக்கம். ஸோ இதில் மெக்னீஷியம் வந்து இல்லைன்னா செடிகள் என்ன ஆகும்னா, இந்த செடிகளோட இலைகள் இருக்குது பாருங்கள், பச்சையாக இருக்கு இல்லையா, இந்த பச்சையும் வந்து குளோரோஃபில்னு சொல்லுவோம். இந்த பச்சை பிக்மெண்ட்டை, இந்த பச்சை பிக்மெண்ட் வர்றதுக்கு வந்து மெக்னீஷியம் அயான்ஸ் தான் யூஸ் ஆகுது. ஸோ மெக்னீஷியம் அயான்ஸ் இந்த பச்சையம் உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால இந்த செடிகளுக்கு இந்த மெக்னீஷியம் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து அது குறைபாடு இருந்தால் என்ன ஆகும்னா, இந்த நரம்புகள் எல்லாம் மஞ்சளாயிடும். அப்புறம் இந்த இலையே மஞ்சளாகி உங்களுக்கு எல்லாமே உதிர்ந்து போயிடும், செடியே போயிடும். ஸோ என்ன பண்ணும், இப்போ இந்த பச்சையம் போச்சுன்னா என்ன ஆகும், மஞ்சள் ஆகிடும்னு சொன்னேன். அப்போ மஞ்சள் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, இலையெல்லாம் உதிர்ந்து போனால் உங்களுக்கு இது ஃபோட்டோசிந்தசிஸே நடக்காது. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்னால் அந்த ஒளிச்சேர்க்கை, அதில் தான் உங்களுக்கு சாப்பாடே ப்ரிப்பேர் பண்ணுறது செடி. ஸோ அது நடக்காத போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, செடி வளரவே முடியாது. செடி வளரலைன்னா உங்களுக்கு அது பட்டு போயிடும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி செடியை ரிவைவ் பண்ணுறதே கஷ்டங்கிற நிலைக்கு அது போயிடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நுண்ணூட்ட சத்துக்கள், மெக்னீஷியம், காப்பர், போரான், அந்த மாதிரி இருக்கிற ஃபர்டிலைசர்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக செடிகளுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மெக்னீஷியம் சத்து இருக்கிற இந்த காப்பர், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம் எல்லாமே இருக்குது. அதை தவிர மெக்னீஷியம் இருக்கிறதுனால இந்த வெள்ளரிக்காய் வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக் ஃபர்டிலைசராக அமையும். ஸோ உங்கள் செடிகளுக்கு நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா அந்த குறைபாடு இல்லாமல் செடிகள்லாம் நல்லா வளரும், நல்லா காய்க்கும், நல்லா பூக்கும். ஸோ இதை வந்து எப்படி தயார் பண்ணலாங்கிறது நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைக்கணும். மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு இதை வந்து நீங்கள் டைரெக்டாகவே செடிகளுக்கு ட்ரென்ச் பண்ணலாம். அதாவது சாயிலில் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வடிகட்டிட்டு ஸ்ப்ரேயும் பண்ணலாம். இப்போ இலைகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம். செடிகளுக்கு மண்ணிலையும் கொடுக்கலாம். இப்போ நான் மண்ணில் கொடுக்குறேன். இதில் வந்து 1 மடங்கு தண்ணி கலந்துக்கலாம். இது ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஃபர்டிலைசர், ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிற பொருள் தான், இந்த வெஜிடபிள் தான் இந்த சாலட் குக்கும்பர். இந்த வெள்ளரிக்காய் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ வந்து சம்மரில் கேட்கவே வேண்டாம், எல்லாருமே வாங்கி நம்ம சாலட் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் ஒன்றே எடுத்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி செடிகளுக்கு கொடுங்க. இது வந்து ஒரு 10 இன்ச் பாட்டுக்கு நீங்கள் ஒரு 300 ml கொடுக்கலாம். 12 இன்ச் பாட்டாக இருந்தால் 400 ml கொடுக்கலாம். மோஸ்ட்லி லிக்விட் ஃபர்டிலைசருக்கு அதுதான் அளவு. இப்போ நான் வந்து இந்த செடிகளுக்கெல்லாம் கொடுக்க போகிறேன். இது வந்து ரெயின் லிலி, காலையில் ரொம்ப அழகாக பூத்துருந்தது. இது நீங்கள் வடிகட்டணுங்கிறது இல்லை, டைல்யூட் பண்ணிவிட்டு அப்படியே கொடுக்கலாம். ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தால் வடிகட்டணும். இது வந்து மாதுளம்பழம், இந்த பழச்செடி, பூச்செடி, அப்புறம் காய்ச்செடி, காய்க்கிற செடி எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாம். இது கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் ஒன்றும் பயம் இல்லை, நல்ல சத்துக்கள் கொடுக்கும்.
ஸோ இந்த ஈஸி ஹோம்மேட் லிக்விட் ஃபர்டிலைசரை எல்லோரும் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் செலக்டிவாக மெக்னீஷியம் குறைபாடு உள்ள செடிகளுக்கும் கொடுக்கலாம், இல்லை எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். எல்லாத்துக்குமே சத்து கிடச்சி ரொம்ப நல்லா வளரும் உங்கள் செடியும். இப்போ ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அதை வடிகட்டி இலைகளுக்கு அடிக்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அது வந்து அப்படியே குவிக்காக அப்சர்வ் ஆகிடும். இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஃபர்டிலைசர், நிறைய சத்துக்கள் இருக்குது. உடனே அப்சர்வ் ஆகி உங்களுக்கு 2 நாள்லேயே ரிசல்ட் தெரியும். இந்த பூக்கள்லாம் பூக்கும் பருவத்துலலாம் நீங்கள் அடிச்சிங்கன்னா பூவெல்லாம் கொட்டாமல் நல்லா வளரும், நிறைய காய்கள் கொடுக்கும். பூ பூக்கிறதுக்கு முன்னாடியும் அடிக்கலாம், பூ பூத்தப்புறம் 15 நாளைக்கு அப்புறமும் அடிக்கலாம். இது வந்து ஃபோலியர் ஸ்ப்ரே. இலைகள் வந்து அப்படியே டைரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கும், இல்லை நான் சொன்ன மாதிரி மண்ணுக்கும் கொடுக்கலாம். ஸோ இந்த உரம் வந்து ரொம்ப ஃபண்டாஸ்டிக் உரம், எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸி. நீங்கள் இந்த வேலைக்கு போகிறேன், குழந்தைங்களெல்லாம் வச்சுன்னு செடி வளர்க்க முடியல, ஆனால் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் பால்கனியில் ஒரு 4 செடியை வச்சு இந்த மாதிரி உரங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி உரம் வந்து உங்களுக்கு கிச்சனில் ஒர்க் பண்ணும்போதே ஒரு வெள்ளரிக்காய் அரைச்சி வச்சுட்டு அப்படியே கொண்டு போய் பால்கனியில் ஊற்றிடலாம். ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸி. அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.